In this class, let us discuss about addition theorem of probability. இப்போ வந்து if A and B are any two events of a sample space அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துப்போம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது சாம்பிள் ஸ்பேஸ்னு. இதில் வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஒரு ஈவெண்ட் ஏன்னு ஒன்று எடுத்துங்க, அடுத்து ஈவெண்ட் பின்னு எடுத்துங்க. சரிங்களா? ஈவெண்ட் A and ஈவெண்ட் B. So if A and B be any two events in a sample space S, சரிங்களா? Then the probability of occurrence of at least one of the events A and B. இப்போ வந்து பாருங்க, probability of occurrence of at least one of the events A and B அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? probability of occurrence of at least one of A and B என்ன அர்த்தம்? at least A நடக்கலாம், இல்லைன்னா B நடக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே A and B ரெண்டுமே நடக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறது அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில பார்க்கறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில என்ன பார்க்க போறோம்னா வந்து டூ ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் A and B, அது சாம்பிள் ஸ்பேஸ் Sன்னு எடுத்துக்கிறோம். ப்ராபபிலிட்டி டு அக்கர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்னு பார்க்க போறோம். அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்னா A யூனியன் B, கரெக்டுங்களா? A யூனியன் B ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேணும். ஏன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, பின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. A யூனியன் பின்னு போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்னாவது அட்லீஸ்ட் ஒரு ஈவெண்ட்டாவது வந்துடும். சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி டு அக்கர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் A and B ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரிங் ஈவெண்ட் A plus probability of occurring event B minus probability of occurring events both A and B, A intersection B அப்படின்னா இதுதான் இதுதான் probability in addition theorem அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரிப்பா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம், எப்படி வந்ததுன்ட்டு அப்படின்னு ப்ரூஃப் பார்க்கலாமா? ப்ரூஃப் நமக்கு வந்து இது தெரியும் இல்லைங்களா? அதாவது செட் தேரியில n of A யூனியன் B, n of A யூனியன் Bக்கு என்ன ஃபார்முலா? n of A plus n of B minus n of A intersection B அப்படின்னு நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இது வந்து செட் தேரியில நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை n of S ன்னு போடுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை n of S ன்னு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, n of A யூனியன் B டிவைடட் பை n of S, கரெக்ட்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு n of A டிவைட் பை n of S பிளஸ் n of B டிவைடட் பை n of S, அடுத்து வந்து மைனஸ் n of A intersection B டிவைட் பை n of S அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ n of A யூனியன் B n of S தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் A and B, அதாவது A யூனியன் B. இது வந்து n of A by n of S என்றதை சொல்லுங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் A. n of B by n of S என்றது என்னது? ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் B அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து n of A intersection B by n of S என்றது ப்ராபபிலிட்டி டு அக்கர் போத் A and B அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நோட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட், இஃப் A and B are mutually exclusive, if A and B are mutually exclusive அண்ணா என்ன சொல்லுங்கப்பா? அதாவது வந்து இப்போ இங்க ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் A ஈவெண்ட் Bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா ஈவெண்ட் A ஈவெண்ட் B வரைஞ்சிருக்கும் பாருங்க. இதுல வந்து எப்படி இருக்குன்னா, சம் எலிமெண்ட்ஸ் A வந்து B-லயும் இருக்கு, அதாவது B-ல இருக்கிற எலிமெண்ட் A-ல இருக்கு, A-ல இருக்கிற எலிமெண்ட் B-ல இருக்கு. அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம் வந்து A இன்டர்செக்ஷன் B வந்து நாட் ஏ நல் செட் அப்படின்னு வருது. நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்னா என்னப்பா கண்டிஷன்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்னா எப்படி கண்டிஷன் சொல்லுங்க? இது சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட் A ஈவெண்ட் B இப்படி இருக்கணும். அதாவது ஈவெண்ட் A-ல இருக்கிற எலிமெண்ட் ஈவெண்ட் B-ல இருக்கக்கூடாது, ஈவெண்ட் B-ல இருக்கிற எலிமெண்ட் ஈவெண்ட் A-ல இருக்கக்கூடாது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, A இன்டர்செக்ஷன் B வந்து நல் செட்டா இருக்கணும், A இன்டர்செக்ஷன் B நல் செட்டா இருக்கணும். அப்ப A இன்டர்செக்ஷன் B நல் செட்டா இருந்தா அந்த ஈவெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து நல் செட்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B ன்னு. அதாவது P of A union B என்னது? ப்ராபபிலிட்டி டு அக்கர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் ஆஃப் A and B அப்படின்னு வருது. அதுல வந்து A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்துச்சுன்னா அந்த அடிஷன் தியரம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு எப்படி எழுதலாம் சொல்லுங்க? P of A union B is equal to P of A union B is equal to P of A plus P of B அப்படின்னு வந்துரும். ஏன்னா வந்து P of A intersection B 0 வந்துருச்சு when A and B are mutually exclusive. அப்போ P of A union B equal to P of A plus P of B ன்னு எழுதணும்னா A and B, the events A and B are
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதாவது A and B are mutually exclusive னா P of A union B equal to P of A plus P of B. ஒருவேளை P of A union B equal to P of A plus P of B னா அது mutually exclusive events அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால தான் two events A and B are mutually exclusive if and only if P of A union B equal to P of A plus P of B. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி டு அக்கர் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் சொல்லுப்பா? ப்ராபபிலிட்டி டு அக்கர் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் சொல்லுங்க? 1. சாம்பிள் ஸ்பேஸே அக்கர் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? அது 1 தானே ப்ராபபிலிட்டி. ஏன்னா n of s by n of s தான் வந்துரும். சோ P of s equal to 1 வருது. சரி, நான் இப்போ வந்து ரெண்டு ஈவென்ட் தரேன். அந்த ரெண்டு ஈவென்ட் வந்து என்ன சொல்றீங்க பார்க்கலாம். ஈவென்ட் ஏன்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவென்ட் ஏன்னு எடுத்திருக்கேன். ஈவென்ட் ஏவும் சாரி இங்க டேஷ் போடக்கூடாது. ஈவென்ட் ஏவும் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவென்ட் ஏவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் மியூச்சுவலி நாட் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுங்க. ஈவென்ட் ஏவும் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவென்ட் ஏவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் வருமா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் வராதா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான் வரும். அடுத்து ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்டரி என்ன வரும் சொல்லுங்க? சாம்பிள் ஸ்பேஸ் வரும் இல்லைங்களா? அப்போ P of S எப்படி எழுதலாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு P of S எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா P of A union A dash ன்னு எடுத்துக்கலாம். A dashன்றது A காம்ப்ளிமெண்டரி, A காம்ப்ளிமெண்டரி A dash ன்னு எழுதிக்கலாம். சரி பாருங்க, P of அதாவது சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்ணலாம்? ஈவென்ட் ஏன்னு ஒரு ஈவென்ட் எடுத்துட்டு காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவென்ட்ன்றது ஒரு இது ரெண்டுமே கம்பைன் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் வருது. நமக்கு ஏவும் ஏ டேஷும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால ஏவும் ஏ டேஷும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால எப்படி எழுதலாம்? P of A பிளஸ் P of A காம்ப்ளிமெண்டரி. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதாவது P of A என்றது என்னது? ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவென்ட் A. P of A காம்ப்ளிமெண்டரி என்னது? ப்ராபபிலிட்டி டு டு நாட் அக்கர் ஈவென்ட் A அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து P of A dash is equal to 1 minus P of A அப்படின்னு நமக்கு அடிஷன் தியரம்ல இருந்து இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து ரெண்டு ஈவென்ட்டுக்கு தான் கிடையாது, 3 ஈவென்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம், 3 ஈவென்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு எடுத்துங்க. எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 3 ஈவென்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஈவென்ட் ஏ, இது ஈவென்ட் பி, இது ஈவென்ட் சி அப்படின்னு எடுத்துக்க. ஈவென்ட் ஏ, ஈவென்ட் பி, ஈவென்ட் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி டு அக்கர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவென்ட் என்ன பண்ணணும்? P of A யூனியன் B யூனியன் C அப்படின்னு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவென்ட் ஏ நடக்கலாம், பி நடக்கலாம், சி நடக்கலாம், இல்லைன்னா ஏபி நடக்கலாம், பிசி நடக்கலாம், சிஏ நடக்கலாம், இல்லைன்னா ஏபிசி மூணுமே கூட நடக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவென்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவென்ட்ஸ் ஆஃப் ஏபிசின்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, புரியுதுங்களா? மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B intersection C. இதுதான் வந்து probability to occur at least one of the events of among 3 events A, B and C. புரியுதுங்களா? இது வந்து நம்ம ப்ரூஃப் எப்படி பண்ணலாம்னா திருப்பி வந்து நம்ம செட் தியரிக்கு போயிடலாம். செட் தியரியில வந்து உங்களுக்கு தெரியும் n of A union B union C க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? n of A union B union C equal to n of A plus n of B, சரிங்களா? plus n of C, அடுத்து மைனஸ் n of A intersection B minus n of B intersection C, கரெக்டுங்களா? மைனஸ் n of A intersection C இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு பிளஸ் n of A intersection B intersection C அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நியூமரேட்டர் இந்த ஈக்குவேஷன் டிவைட் பை n of s ன்னு போட்டுட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருது. இதுலயே ஒரு கண்டிஷன் நம்ம எடுக்க போறோம். இப்போ if A, B, C are mutually exclusive, A, B, C are mutually exclusive events, mutually exclusive events அப்படின்றாங்க. அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்னா வந்து அதாவது செட் தியரியில அந்த வென் டயகிராம் போட்டோம்னா இப்படி இருக்கும், ஏ பி சி இப்படி இருக்கும், ஏ பி சி, அதாவது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு A intersection C is equal to A intersection B intersection C is equal to null set அப்படின்னு வரணும் நமக்கு. புரியுதுங்களா? அப்ப இது null setனா அப்ப probability of A intersection B equal to probability of B intersection C equal to probability of A intersection C equal to probability of A intersection B intersection C வந்து null setன்னு வந்துரும். அப்போ வந்து நமக்கு இந்த அடிஷன் தியரம் இருக்குல்ல, அந்த அடிஷன் தியரம் வந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கிடைக்கும் பாருங்க. அப்ப probability to occur one of the events of at least one of the events of A, B, C if A, B, C are mutually exclusive na P of A union B union C is equal என்ன வரும் சொல்லுங்க? P of A plus P of B
பிளஸ் பி ஆஃப் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இதுலயே பார்க்கலாம் பாருங்க. அடிஷன் தியரம்ல இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ ஈவெண்ட்ஸ், இஃப் ஏ அண்ட் பி, சரிங்களா, ஏ அண்ட் பி ஆர் எனி டூ ஈவெண்ட்ஸ் தென், அதாவது ஏ அண்ட் பி வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஏ மைனஸ் பி, நல்லா பாருங்க, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி. இது வந்து எப்படி வரும் சொல்லுங்க? நல் செட் வருமா, நல் செட் வராதா? அதாவது உங்களுக்கு ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லலை நாங்க. இப்போ இங்க பாருங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கோம், ஏபிசின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ஏ அண்ட் பி வந்து இங்க நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு நான் சொல்லாம என்ன சொல்லியிருக்கேன்னா ஏ அண்ட் பி ஆர் எனி டூ ஈவெண்ட்ஸ்னு சொல்லியாச்சு. ஏ மைனஸ் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் நல் செட் வருமா, நல் செட் வராதா அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுதான் வந்து என்ன பண்ணலாம், சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துட்டு இதுதான் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ இங்க மார்க் பண்ணதான் இது, இப்போ கொஞ்சம் ஒரு கலர்ல மார்க் பண்ணதான் இதான் வந்து என்ன சொல்லுங்க, ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? வெர்டிகல் லைன்ல போடுறது ஏ மைனஸ் பி. இப்போ ஹாரிசான்டல் லைன்ல போடுறேன் பாருங்க, இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. கரெக்டுங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ மைனஸ் பியும் காமனா இல்ல, தனித்தனியா தானே இருக்கு. அப்போ இது ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல் செட்னு கிடைக்கும். இப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நல் செட் கிடைக்கும். அப்படின்னா ஏ மைனஸ் பி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி ஒரு ஈவெண்ட், ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரு ஈவெண்ட்னு எடுத்தீங்கன்னா அப்போ ஏ மைனஸ் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் வந்து எப்படி வரும்னா நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்க, அண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்படி எழுதலாமா பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாமா? ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதலாமா? ஏன்னா இங்கே பாருங்க, ஏன்றது என்னது, இந்த வெர்டிகல் லைன் போட்டதும் ஹாரிசான்டல் லைன் போட்டதும் மொத்தமா சேர்ந்தானே ஏ. அப்போ வந்து ஏ மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு கம்பைன் பண்ணதானே நமக்கு ஏன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப ஈவெண்ட் ஏன்றது என்ன சொல்லுங்க, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு அப்படியே நம்ம ப்ராபபிலிட்டி போடலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப், நல்லா பார்க்கணும், ஏ இங்க இப்படி எழுதிக்கலாம், ஏ ஈக்குவல் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஏ மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் இன்டர்செக்ஷன் மட்டும் நல் செட் வந்ததுனால அப்ப ஏ மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பியும் வந்து நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் வரதுனால இது எப்படி எழுதிக்கலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி என்னது, ஈவெண்ட் ஏ பட் நாட் பி அப்படின்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா போத் ஈவெண்ட் ஏ அண்ட் பி. புரியுதுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ பட் நாட் பி அடுத்து பிளஸ் ப்ராபபிலிட்டி டு அக்கர் போத் ஈவெண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இங்க இந்த ஏ மைனஸ் பியை நான் இப்படி எழுதுறேன், இப்படி எழுதலாமா பாருங்க, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதாவது ஈவெண்ட் ஏவும் பி ஈவெண்ட்டுடைய காம்ப்ளிமெண்டரி இன்டர்செக்ஷன் போட்டாதான் ஏ மைனஸ் பின்னு சொல்றேன். இது கரெக்டுங்களா? இது புரியுதுங்களா? வென் டயக்ராம்ல, அதாவது இல்லைன்னா நான் வென் டயக்ராம்ல தனியாக காட்டணும். ஏ மைனஸ் பி என்றதும் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்னது, பி காம்ப்ளிமெண்டரியும் ஏவும் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஏ மைனஸ் பி கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஏ மைனஸ் பி பிளேஸ்ல என்ன போடலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு போடலாமா? அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் என்ன போடலாம்னா ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ வந்து ப்ராபபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்டரி. கரெக்டுங்களா? பிளஸ் அது ஆட்டோமேட்டிக்கா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வந்துருது, ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வென் டயக்ராமை யூஸ் பண்ணி செட் தியரி வந்துடும், அதுல இருந்து நம்ம ஈஸியா ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, சிமிலர்லி இப்போ பி ஆஃப் ஏக்கு இந்த மாதிரி எழுதுன மாதிரி இதே மாதிரி நம்ம பி ஆஃப் பிக்கும் எழுதலாம். எப்படி எழுதலாம் பாக்குறீங்களா? சிமிலர்லின்னு போட்டுட்டு பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் சொல்லுங்க, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி பி ஆஃப் பி எழுதலாம் இல்லையா, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் ஏ. கரெக்டுங்களா? சரிங்களா? பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி
அப்படின்னு எழுதலாம். a மைனஸ் பி போட்ட இடத்துல b மைனஸ் ஏன்னு போட்டுற வேண்டியது. சரிங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த b மைனஸ் a எப்படி போடலாம்? b இன்டர்செக்ஷன் a காம்ப்ளிமெண்டரி. அப்போ p of b is equal to probability to occur event b equal to probability to occur event b intersection a complementary plus p of a intersection b. p of a intersection b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் probability to occur event b அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடிஷன் தேரம் பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அடிஷன் தேரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, general form of addition theorem of probability ஜெனரல் தேரம் எடுக்கிறோம். அப்போ வந்து ஜெனரல் தேரம் எப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி டு அக்கர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் a1 யூனியன் a1 a2 a3 இந்த மாதிரி so on an வரைக்கும் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா a1ல இருந்து n ஈவெண்ட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் நடக்கிறதுக்கு இதுதான். this is equal என்ன போடலாம்னா சிக்மா i is equal to 1 to n p of ai கரெக்ட்டுங்களா? மைனஸ் சிக்மா i less than j. சரிங்களா? p of ai intersection aj. சரிங்களா? அடுத்து பிளஸ் போட்டு சிக்மா i less than j less than k ன்னு போட்டுட்டு p of ai intersection aj intersection ak. அதாவது இது பிளஸ் மைனஸ் இப்படி மாறிட்டே போகும். அப்படியே போயிட்டு மைனஸ் அடுத்து இப்படியே போயிட்டு மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1ன்னு போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து p ஆஃப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா a1 இன்டர்செக்ஷன் a2 இன்டர்செக்ஷன் so on an வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிறோம். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இதுல வந்து இப்போ இஃப் a1, a2 அதாவது a1 இன்டர்செக்ஷன் a2 இன்டர்செக்ஷன் a3 அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெனரலா நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னே சொல்லிடலாம். ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்றது இந்த மாதிரி எழுதி காட்டுறது கஷ்டமா இருக்கும். அதனால a1, a2, so on an all the events are mutually exclusive அப்படின்னு இருந்துச்சுன்னா mutually exclusive இருந்துச்சுன்னா அப்போ probability to occur event a1 union a2 in at least one of the events of a1 a2 so on an வரைக்கும் இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டா sum of probability to occur individual events அப்படின்னு சொல்லிக்கலாம். p of a1 into plus p of a2 plus so on plus p of an அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் தரலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. the probability that at least one of the events a and b occurs is 0.6 if a and b occur simultaneously with probability 0.2 then p of a bar என்றது a complementary plus p of b complementary equal to dash. சரிங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0.2, செகண்ட் ஆப்ஷன் வந்து 0.8, தேர்ட் ஆப்ஷன் வந்து 1.2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1.5. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடிஷன் தேரம் இந்த இதெல்லாம் ஜெனரல் தேரம் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இது ஜெனரல் தேரம்ன்றது n ஈவெண்ட்ஸ் இருக்கு. நம்ம 2 ஈவெண்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணணும். சரிங்களா? சரி, சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the probability that at least one of the events a and b occurs is 0.6 ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ given என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அட்லீஸ்ட் a and b occur அப்படி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி a and b occurனா p of a union b கொடுத்துருக்காங்க. ஸோ p of a union b எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 0.6 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா if a and b are occur simultaneously அப்படின்னா a-வும் b ரெண்டுமே நடக்குது. அப்போ a intersection b வந்து நமக்கு 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, புரியுதுங்களா? நமக்கு இது வரைக்கும் புரியுது. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம்.
இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ அடிஷன் தியரம் எடுத்துக்கலாமா? அடிஷன் தியரம் என்ன சொல்லுங்க? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. கரெக்ட்டுங்களா? இதுதான ஃபார்முலா. ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்போ P of A எப்படி எழுதலாம்? 1 minus P of A complementary. கரெக்ட்டுங்களா? P of B எப்படி எழுதலாம்? 1 minus P of B complementary அப்படின்னு எழுதிக்கலாமா? minus P of A intersection B அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது P of A union B. சரிங்களா? அப்போ P of A, P of B லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. P of A complementary plus B of B complementary லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோமா? இப்போ என்ன இருக்கு? 1 plus 1 2 இருக்கா? இது minus P of A intersection B. P of A intersection B. அடுத்து இந்த P of A union B ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. minus P of A union B ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ இது வந்து 2 P of A intersection B எவ்வளவு பாருங்க? 0.2. P of A union B பாருங்க 0.6. so minus 0.2 minus 0.6. அப்ப என்ன வருது சொல்லுங்க நமக்கு? இது 0.2 0.6 எவ்வளவுப்பா? 0.8. 2ல இருந்து 0.8 கழிங்க. நமக்கு என்ன வருது பாருங்க? 1.2. 1.2 கிடைக்குதா? சோ ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு ஆன்சர் வந்து 1.2. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அப்படிதானப்பா?